தடையப்ப வள்ளலுடைய வார்த்தை எப்படி ஒரு மருந்தாக இருக்குமோ அத்தகைய படைக்கலன்களை விஸ்வாமித்திரர் கொடுத்தார். இப்போ பாருங்க, ஒரு ஆயுதம் அது கொல்லும் என்று நாம் கருதுகிறோம். ஆனால் ஒரு நோய்க்கு மருந்தாக இருக்கிற வார்த்தை போன்ற அருள் நிறைந்த படைக்கலங்களை கொடுத்தார்னா என்ன அர்த்தம்? இப்போ திருமால் கையிலே சக்கரம் இருக்கிறது. அந்த சக்கரத்துக்கு என்ன பேர்? சுதர்சனம்னு பேச்சு. அந்த சுதர்சனம் அப்படின்னா என்ன பொருள்? கண்ணுக்கு அழகானது, சுதர்சன். அதை பிள்ளைகளுக்கே நம்ம பேராக வைக்கிறோம். பார்ப்பதற்கு அழகானது. எங்கேயாவது உயிரை எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் பார்ப்பதற்கு அழகானதுன்னு சொல்லுவோமா? அப்போ அந்த ஆயுதம் உயிரை எடுப்பதல்ல, அது அருள் தன்மை நிறைந்ததாக இருக்கிறது. மன்னவர் வறுமை நோய்க்கு மருந்தடைய சடையன் வெண்ணை அண்ணல் தன் சொல்லே அன்ன படைக்கலம் அருளினானே. அப்போ அந்த படைக்கலம் என்பது உயிரை போக்குவதல்ல, உயிரினுடைய வினைகளை தீர்க்கக்கூடியது. இதில் இன்னொரு சுவாரஸ்யமாக ஒரு 2 இடத்த நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, மந்திரங்களை சொல்லித்தர, மந்திரங்களுக்குன்னு சில சக்திகள் உண்டு, சில அதிர்வுகள், ஒரு சில சொற்களுக்குன்னு சில அதிர்வுகள் உண்டு. நபிகள் கூட சொல்கிறார், பெயர் வைக்கிற போது நல்ல பெயர்களாக வையுங்கள், நேர்மறை பொருள் தருகிற பெயர்களாக வையுங்கள்ங்கிறார். இந்த பெயருக்கு என்ன, அந்த மந்திரத்துக்கு என்ன அப்படி ஒரு வைப்ரேஷன், ஒரு சக்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். ராமலக்குவரை முதல் முறையாக அழைத்து கொண்டு விஸ்வாமித்திரர் போகிறார். போகிற இடத்துல அந்த பாலை பகுதி ரொம்ப சூடான பகுதி. இன்றைக்கி நம்ம பேப்பரில் பார்க்குறோம், குவைத்து துபாயில் 60 சென்டிகிரேட் தாண்டி போயிடுச்சான். பாலை நிலம் சில நேரங்களில் ரொம்ப கொடும் வெப்பம் உள்ளதாக இருக்கும். அந்த இடத்தை தாண்டி போகணும்னா அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய வலிமை இந்த இளம் குமரர்களுக்கு இருக்காது, ராமலக்குவர்களுக்கு இருக்காதுன்னு நினச்சி விஸ்வாமித்திரர் பலா அதிபலா ஆகிய மந்திரங்களை போதிக்கிறார். அதை கூட இங்கே வாங்க நான் உங்களுக்கு மந்திரம் சொல்கிறேன்னா அவர் சொல்லலை, இப்படி திரும்பி பார்த்துருக்கார். பார்த்த உடனேயே தனக்கு எதையோ உபதேசிக்க போகிறார்னு குமரர்கள் குறுகினார்களாம். அவர் உபதேசம் பண்ணாராம். சரி, இப்போ பாருங்க, இதே மாதிரி இன்னொரு காட்சி. சீதையையும் லக்குவனையும் துணையாக கொண்டு ராமன் சித்திரகூடத்துக்கு போகிற போது இப்படி ஒரு பாலை நிலத்தை தாண்டி போக வேண்டியிருக்கு. அந்த இடத்துல ராமனோ லக்ஷ்மணனோ விஸ்வாமித்திரரால் தனக்கு உபதேசிக்கப்பட்ட பலா அதிபலா மந்திரத்தை சொல்லி அந்த வெப்பத்தை தாண்டி போனாங்கன்னு கம்பரில் இல்லை. ராம ஒரு வினாடி நினச்சானா, அடடா இந்த பாலை நிலத்தில் போனால் சீதை ரொம்ப சிரமப்படுவாளே அப்படின்னு நினச்சானா, பாலை சோலையாக மாறியதான். அங்கே இருக்கிற புலியினுடைய மடியில் மான் கன்றுகள் பால் குடித்ததாம். பாம்பினுடைய பல்லிலிருந்து விஷத்துக்கு பதிலாக அமுதம் பொழிந்ததாம். அப்போது இந்த விஸ்வாமித்திரர் பலா அதிபலா மந்திரத்தை ராமனுக்கு போதித்தாலும் ராமனை போன்ற நிறை குணத்து ராமனுக்கு, பரம்பொருளின் வடிவமாக வந்த ராமனுக்கு அந்த மந்திரங்கள் தேவையில்லை. அப்போ எதுக்கு பலா அதிபலா மந்திரத்தை விஸ்வாமித்திரர் சொல்கிறப்ப இவர் கோக்குமரர் குறுகி ஏன் கேட்டார் என்றால், தன்னை காரணமாக வைத்து விஸ்வாமித்திரர் மூலமாக அந்த மந்திரம் உலகுக்கு வெளிப்படட்டும் என்கிற கருணையே தவிர ராமனுக்கு அது தேவையில்லை. அதனால தான் அவர் பாலைவனத்தை தாண்டி போகிறப்ப அந்த மந்திரத்தை பயன்படுத்தலை. நினைத்தார் பாலைவனம் சோலைவனம் ஆனது. அப்புறம் அதில் கொஞ்சம் இந்த டெக்னிக் தெரியாமல் ஒரு இடத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டார் வசிஷ்டர். அவர் குலகுரு தான், அரச குரு தான். அவர் சொல்கிறாரு ராமன்கிட்ட, எங்கே பரதன் கூட போய் திரும்ப கூட்டிகிட்டு வர்ற இடத்துல, இப்போ பாருங்கள், அயோத்தியை விட்டு கிளம்புற போதே வசிஷ்டர் தடுத்தார். ராமன் மரியாதையாக பதில் சொல்லிட்டார், இல்லை அப்பா சொல்லிட்டார், அம்மா சொல்லிட்டாங்க, நான் காட்டுக்கு போகிறேன். இவரு விட்டுட்டார். ஆனால் இந்த பரதன் சத்துருக்கனை எல்லாரும் போய் எங்கள் ராமன் காலில் விடுறப்போ திடீர்னு இவர் உணர்ச்சப்பட்டார் வசிஷ்டர். யாராலையும் முடியல ராமனை கூட்டிகிட்டு வர்றதுக்குங்கிற போது, அப்போ திடீர்னு அவருக்கு என்னமோ, அது இன்றைக்கி சொல்கிறாங்க வாயில் வாஸ்து சரியில்லைங்கிறாங்க.
அது என்ன பிரயோகம்னு எனக்கு தெரியல. திடீர்னு பேசிடுவாங்க சில பேர். ராமா, நான் தான் உனக்கு நிறைய மந்திரங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேன், எல்லாரை விட நான் தான் உனக்கு முக்கியம், நான் சொன்னால் நீ கேட்டு தான் ஆகணும், நீ வாங்கிறார். இப்போ ராமன் திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால், பிரம்மா பெத்த பையனேன்னா. அது வரைக்கும் குருநாதர்னு அவர் தேன் தரு மலருளோன் சிறுவ. என்ன அர்த்தம்? இங்கே பாரப்பா, அவதார நோக்கத்தில் நீங்கள் எனக்கு குரு தான், ஆனால் நான் என்னுடைய அவதார நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உன்னுடைய வார்த்தைகள் தடை செய்யுமேயானால் என் மூலஸ்வரூபம் என்னன்னு உனக்கு நான் காட்டுவேன். நீ பிரம்மாவுக்கு புள்ள, பிரம்மா எனக்கு புள்ள, தெரிஞ்சுக்கோ. தேன் தரு மலருளோன் சிறுவ. ஒரு வினாடி வசிட்டர் மேவி பேசுகிற போது தான் யார் என்பதையும் வசிட்டர் யார் என்பதை உணர்த்துவதற்கும் சரியா ஒரு ராம சரம் மாதிரி ஒரு சொல்லை ராமன் பயன்படுத்தினான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் இந்த யோக ரகசியங்களில் ஒன்று, இப்போ சிவபெருமான் தவக்கோலத்தில் இருக்கிறார். அவர் தான் ஆதி யோகி என்று கருதப்படுபவர். அவர் தவக்கோலத்தில் இருக்கிறார். அதாவது நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸே பாருங்கள், ஒரு பிஏ முடிச்சுட்டு ஒரு பையனை பார்த்தீங்கன்னா, தம்பி இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா, இறுதி ஆண்டில் ஃபைனல் இயர் அப்படிம்போம். அதுவே தப்பான வார்த்தை. அதுக்கப்புறம் படிக்கவே போகிறதில்லைன்னு அர்த்தம். அது டிகிரியை வாங்கிட்டான்னா படித்து முடிச்சுட்டேம்மா, இனி இந்த உலகத்தில் ஒரு படிப்பதற்கு எதுவும் கிடையாது, நான் படித்து முடிச்சிட்டேன் சார் அப்படிம்போம். ஆனால் கல்விக்கு கலைமகளாக சித்தரிக்கப்படுகிற கலைமகள் கையில் சுவடியை வைத்து இன்றைக்கும் படித்து கொண்டிருக்கிறாள். கல்வியின் கடவுள் தொடர்ந்து வாசிக்கிறாள். யோகத்தின் அதிபதியாகிய சிவபெருமான் தொடர்ந்து யோகம் செய்கிறான். யோகு செய்தனன் ஆரம்பத்தில் பார்த்தோம். என்ன காரணம்னா, இந்த இப்போ இவரை பாருங்கள், விஸ்வாமித்திரரை பாருங்கள், பெரும் தவம் பண்ணி சக்திகளை சேகரிப்பார். திடீர்னு கோபம் வரும், திரிசங்குக்கு சொர்க்கம் இல்லையா, ஒரு சொர்க்கத்தை உருவாக்குறம்பார். இவரோட தவ வலிமை பூரா அதில் போயிடும், டோட்டலாக ஸ்டாக் தீர்ந்து போயிடும். இப்போ நான் மறுபடியும் தவம் பண்ண போகிறேன்னு காட்டுக்குள்ளே போவார். இது அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவதால் இழக்கக்கூடிய வலிமையை தொடர்ந்து தவம் செய்வதன் மூலமாக முனிவர்கள் புதுப்பித்துக் கொள்கிறார்கள். என்னதான் மூலப்பரம்பொருளாக இருந்தாலும் ராமனுக்கு அப்படி ஒரு நிலைமை வருகிறது. இப்போ வாலி வதம் முடிந்த பிறகு, அது வாலி வதம் அல்ல, வாலி மோட்சம்தான். ஆனால் மனித வடிவத்தில் வந்த காரணத்தால் இந்த ஸ்தூல உடம்புக்கென்று சில கட்டுப்பாடுகள் காரணமாக ராமனுக்கு சில சக்தி குறைவுகள் அங்கே ஏற்படுகின்றன. இது வேற யாரும் சொல்ல, ராமன் தான் சொல்கிறான். நான் ஆட்சி ஏற்கிற போது நீ வர வேண்டும்னு சுக்ரீவன் கேட்குற போது, இங்கே பாருப்பா, குடும்பத்தில் இருக்கக்கூடியவன் செய்ய வேண்டிய ஒரு நிலையிலையும் நான் தவறிட்டேன், வில்ல பிடிச்சவன் செய்ய வேண்டிய சில தர்மங்களையும் நான் மீறி இருக்கேன். இந்த தீரணும்னா நான் கொஞ்சம் தவம் பண்ணணும், என்னை தனியாக விடுங்கிறான். இல்லறம் துறந்திலாதோர் இயற்கையை இழந்தும் போரின் வில்லறம் துறந்தும் வாழ்வேற்கு இன்னன மேன்மையில்லா சில்லறம் புரிந்து நின்ற தீமைகள் தீருமாறு நல்லறம் தொடர்ந்த நோன்பில் நவையற நோற்பல் நாளும். இது இன்றளவும் யோக பயிற்சி பெற்றவர்கள். இப்போ எனக்கு தெரிந்த ஒரு அருளாளர் இருக்கிறார்கள். அவங்களுக்கு பிறருடைய வினைகள் அவங்க உடம்புல வாங்கிடுவாங்க சில நேரங்களில். இப்போ முனிவரெல்லாம் காலை தொடப்படாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் ஆச்சாரம் கிடையாது, அவங்க ரிசப்டிவாக இருக்காங்க, தேர் ஓப்பன். அவங்களுக்கு தடைகள் கிடையாது, மைண்ட் பிளாக்ஸ் கிடையாது. அவங்க காலை போய் நம்ம தொடுகிற போது நம் வினைகளை அவங்க வாங்கிடுறாங்க, அவங்களே அறியாமல் பாஸ் ஆகுது. அதை எரிக்கிறதுக்கு அவங்க மறுபடியும் தவத்தில் போய் உட்கார வேண்டியிருக்கு. நீங்கள் சாதாரண ஒரு யோக மனிதருக்கு நிலையில் இருப்பவர்கள் சமூகத்துக்குள்ளே அப்படி இயல்பாக போனாங்கன்னா யாரையாவது பார்த்தா வணங்குறாங்க. ஏன்னா இது ஓப்பன் வயர் மாதிரி இருக்குது, கை தொட்டால் அந்த எனர்ஜி வந்துடுது. இப்போ அந்த வினைகளை கரைப்பதற்கு அவங்க உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரமாங்க சில பேர். என்ன காரணம்? தங்கள் யோக பயிற்சிகளை செய்வதன் மூலம், ஒரு 15 நிமிடம் தியானம் செய்வதன் மூலம் அந்த இயல்புகளை எரித்து விட்டு வருகிறார்கள். இதை நம்ம விஸ்வாமித்திர இடத்துலையும் பார்க்குறோம், ராமன் இடத்துலையும் பார்க்குறோம். இதை போய் நம்ம இங்கே ஆச்சாரம் பார்க்குறாங்க, மற்றவங்களை தொழமாட்டேங்கிறாங்க, நம்ம உலகியலில் அதை பொருள் கொள்ள முடியாது. அது யோக நிலையில் வேறொரு நுட்பமான தன்மை அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். இப்போ
நான் இன்னொரு 3 விஷயங்களை கொடுத்துருக்க நேரத்தில், ஆமாம், இன்னும் எனக்கு 7 நிமிடங்கள் இருக்கின்றன நீங்கள் தந்ததில். கொஞ்சம் ஏன்னா ஏவிஎம் அவர்கள் காலத்தை மதிப்பவர்னு ஐயா சொன்னாங்க. அது பேச்சாளர்கள் தான் இன்றைக்கி காலமும் கணக்கும் நீத்த காரணர்களாக இருக்காங்க. வர்றதும் தாமதமாக வருவாங்க, முடிக்கிறதும் தாமதமாக முடிப்பாங்க. நாம் அதை பண்ணிடக்கூடாது. அதனால் கொடுத்த அந்த நேரத்துக்குள் நான் இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த கம்பன் காட்டும் யோகியர் நூலாக வருகிற போது அதில் கர்மயோகத்துக்கு யார் அடையாளம், பக்தி யோகத்துக்கு யார் அடையாளம், இது 4க்கும் யார் அடையாளம்ங்கிறதுலாம் அதில் எழுதியிருக்கேன். உதாரணமாக எந்த ஒரு நெறியாகட்டும், அந்த வார்த்தை எப்படி முடியுதுன்னு பாருங்கள். வேதாந்தம், சித்தாந்தம். இப்போது கண்ணதாசன் கூட வேடிக்கையாக சொன்னார், வேதாந்தத்துக்கு சித்தாந்தத்துக்கு என்னையா வித்தியாசம்னா, தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், தெரியாமல் போனாலே வேதாந்தம்ட்டார் அவர். அது வெரி சிம்பிள் டெஃபினிஷன். இப்போ அந்த சொல்லை நீங்கள் அனுபவித்தால் சித்தத்தினுடைய அந்தம் என்னது, வேதத்தினுடைய அந்தம் என்னது, நாதாந்தம், நாதத்தினுடைய அந்தம் என்னதுன்னா அனுபவம், அனுபூதி, எக்ஸ்பீரியன்ஸ். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுகிறார், ஒரு வண்டு ஒரு மலரில் தேனை பருகுகிற வரையில் ஓசை எழுப்பி கொண்டு அதை சுற்றி சுற்றி வருகிறது. ஆனால் மலரில் அமர்ந்து தேனை உண்ணத் தொடங்கிவிட்டால் அதன் ஒலி அடங்கி விடுகிறது. அதுபோல் இந்த உயிர் எனக்கு கர்மயோகம் சரியா, பக்தி யோகம் சரியா, கிரியா யோகம் சரியா, ஞான யோகம் சரியான்னு வண்டு மாதிரி அலைப்பாயுது. இறைமையை உணரத் தொடங்கிவிட்டால் அடங்கி விடுகிறது. அப்போ இந்த 4 நிலைகளுடைய அந்தம் அனுபவம். இப்போ வேதங்கள் இறைவனை காட்டுகின்றனவான்னு கேட்டால், வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனேங்கிறார் மாணிக்கவாசர். வேதங்களால் தொட முடியல. முருகனை 3 முறை பேரை சொல்லிட்டு விட்டுருது, சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம்னு. அப்போ வேதங்களால் எட்ட முடியாததை, சித்தத்தால் எட்ட முடியாததை அந்த அனுபவம் தருகிறது. இந்த அனுபவம் தான் பொருந்துதல் யோகம் என்பது, ஐக்கியமாவது. இது எங்கே நிரூபணமாகிறது அப்படின்னா, அனுமன் இந்த 4 வகை யோக நெறியிலேயும் மேம்பட்டவன். இப்போ ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். கர்ம யோகம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் சொல்லுவாங்க, ஏன் சார் நான் கோயிலுக்கு போகிறதில்ல, சாமி கும்பிட்றதில்ல, நான் பாட்டுக்கு எங்கள் வீட்டில் இருந்து என்னோடய அலுவலகத்தில் இருந்து நான் பண்ண வேண்டிய வேலையை மட்டுமே பண்ணிகிட்ருக்கேன், அப்போ நான் அடைந்திருப்பது கர்மயோகம் தானே அப்படின்னு. தயானந்த சரஸ்வதி சாமியத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார், நீங்கள் விடாமல் வேலை செஞ்சாலே அது கர்மயோகம் ஆயிராது. விடாமல் வேலை செய்தாலும் உங்களுடைய லட்சியம் முக்தி என்று இருக்கிற வரையில் அது கர்மயோகம் இல்லை, வெறும் கர்மமேங்கிறார். இந்த யோகம்ங்கிற சொல்லே பொருந்துதலை காட்டுவது. அதனால்தான் இந்த 4 வகை யோகத்தையும் கடந்தவன் அனுமன். அவன் காற்றினுடைய மகன், பிராணாயாமத்தை கைவரப்பெற்றவன்கிறதான் காற்றினுடைய மைந்தன்கிறதுக்கு அடையாளம். அவன் பக்தி யோகத்திலே சிறந்தவன், கர்மயோகத்தில் சிறந்தவன். இந்த ரிதம்பர சமாதி பற்றிலாம் அந்த புத்தகத்தில் விரிவாக எழுதியிருக்கேன், அது இப்போ பேச நேரம் இல்லை. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பொருந்துதல் அப்படிங்கிறது தன்னுடைய அடையாளங்களை ஒருவன் முற்றாக இழக்கிற போது இறைவனை அழைக்கிறான். யார்? ராமன் அழைத்து, உனக்கு நான் என்ன தெரியுமா தரப்போகிறேன், நான் உன்னை தழுவப் போவதில்லை, நீ என்னை தழுவிக்கொள், பொருந்துற புல்லுக அப்படிங்கிறான். இப்போ வெறுமனே புல்லுகன்னு சொன்னால் வேற, பொருந்துற புல்லுக என்பதுதான் அந்த ஐக்கியத்தை உணர்த்துவதாக, யோக நிலை என்கிற ஒருமையை உணர்த்துகிற ஒரு சூத்திரமாக அமைந்திருக்கிற அழகை நாம் கம்பனிலே பார்க்கிறோம். அதனால் இந்த 4 வகை யோகியனுடைய நிலைகளையும் நாம் பார்க்குறோம். நான் இப்போது நிறைவாக ஒன்று சொல்ல போகிறேன். இந்த முரணை நம்ம இப்போ சபரியை பற்றி ஒரு தனி அத்தியாயம் எழுதியிருக்கிறேன். சபரியை ஒரு பாமர கிழவியாக, பக்தி மிக்க கிழவியாக பார்க்குறோம். அவளுக்கு 2 அற்புதங்கள் நடந்திருக்கின்றன. ஒன்று அவள் உயிருக்கு நடந்த அற்புதம், இன்னொன்று உடம்புக்கு நடந்த அற்புதம். அவள் உயிருக்கு நடந்தது மகா சமாதி, உடம்புக்கு நடந்தது பூத சித்தி. அதை நான் விரிவாக இந்த நூல் விளக்கி இருக்கிறேன். இப்போ ஜடாயு இறந்து போனார். ஜடாயுவுக்கு ராமலக்குவர்கள் நீர்க்கடன் செய்கிறார்கள். ஆனால் முக்தி கொடுக்கிறான் ராமன். ஆனால் சபரிக்கு ராமன் முக்தி கொடுத்ததாகவே இல்லை, அவன் சாட்சியாக நிற்கிறான். முன் இவள் உணர்ந்து பெற்ற யோகத்தின் பெற்றியாலே, யோகத்தில் அவள் சிறந்து நிற்பதால் அவளா இந்த உடம்பை உதறிட்டு போகிறாளாம்.
என்ன அதிசயம் அப்படின்னு பார்த்துட்டு ராமலட்சுமணர்கள் போயிட்டாங்களாம். அப்போ என்ன நடந்திருக்கு? நீர்க்கடன் பண்ணல. என்ன காரணம் தெரியுமா? நீர்க்கடன் பண்ணுவதற்கு சபரியோட உடம்பு அங்கே இல்லை. அதற்கு தான் பூத சித்தின்னு பேர். நீங்கள் எங்கள் ஈஷாவுக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொரு சிவராத்திரியில், மாத சிவராத்திரியில் பூத சுத்தின்னு நினைக்கும், பஞ்சபூத ஆராதனைகள் நடக்கும். இந்த 5 பூதங்களை நீங்கள் சுத்தி செய்து கொண்டே வருகிற போது அது பூத சித்தி ஆகிறது. வள்ளல் பெருமான் என்ன பண்ணுறாரு? 5 பூதங்களை 5 பூதங்களுக்கு பிரித்து விட்டு அதான் டோட்டலாக வேனிஷ் ஆகிறது. இது பற்றி சத்குரு எங்களோட உரையாடல் நான் காணொலியாக கொண்டு வந்திருக்கேன். அதில் சொல்கிறாரு, இந்த நெருப்பு, காற்று, பூமி, ஆகாசம் 4 இந்த உடம்பில் இருப்பது 4 தத்துவங்களோட கலந்துருமா. தண்ணீரை மட்டும் முழுக்க கரைக்க முடியாதாம். யாராவது இப்படி பூத சித்தி அடைந்திருந்தால் அங்கே கொஞ்சமாவது தண்ணீர் மட்டும் தேங்கி இருக்குமா. அதனால்தான் ஜடாயு உயிர் துறந்த போது நீர்க்கடன்களை செய்த ராமலக்குவர்கள் சபரி அங்கே சமாதி அடைகிற போது இது அதிசயம்னு பார்த்துட்டு கடந்து போகிறார்கள் என்றால் அந்த உயிர் மகா சமாதி அடைந்திருக்கிறது, அந்த உடல் பூத சித்தியை அடைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படி பல இடங்கள் இருக்குது. இப்போ நான் நிறைவாக சொல்ல போவது இந்த தலைப்புக்கான ஒரு அழுத்தமான உறுதிப்பாடு இந்த புத்தகத்தில் வருது. ராமனை பற்றிய துதிகள் நிறைய நாம் பார்க்குறோம். ராமாயணம் முழுக்க அந்த துதிகள் நிறைந்திருக்கின்றன. அதில் 2 துதிகளிலிருந்து 2 வாசகங்களை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளும். ஒரு பாட்டு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பாட்டு. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நம்முடைய ராமாயணத்தில் மட்டும் விஸ்வரூப தரிசனம் இல்லைங்கிறாங்க. கண்ணன் விஸ்வரூப தரிசனம் காட்டுறான், ஆனால் ராமாயணத்தில் இல்லைன்னு நம்ம பல பேர் கருதுகிறார்கள். ஆனால் உண்டு. ஒருத்தன் மட்டும் பார்க்குறான், விராதன் மட்டும் பார்க்குறான். அந்த திருவடிகளை பார்த்ததுமே திருவடிகளே இவ்வளோ பெருசுன்னா அப்போ மற்றதெல்லாம் எப்படிங்கிறான். பாதங்கள் இவையென்னில் படிவங்கள் எப்படியோ, அது விஸ்வரூப தரிசனத்தினுடைய வெளிப்பாடு. அதில் ஒரு வரி வருது. நான் இப்போ இந்த 2 வரிகளை உங்களுக்கு பொருத்தி காட்டி விளக்கினால் இன்றைய உரையினுடைய நோக்கம் நிறைவு பெறும் நினைக்கிறேன். வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் விரிந்தனவுன் பாதங்கள் இவையென்னில் படிவங்கள் எப்படியோ ஓதங்கொள் கடல் அன்றி ஒன்றினோடு ஒன்று ஒவ்வா பூதங்கள் தோறும் உறைந்தாய். நீ கடலில் மட்டும் இல்லைப்பா, எல்லா பூதங்களையும் இருக்கங்கிறது நேரடி பொருள். அதில் ஒரு வரி வைக்கிறான் கம்பன், ஒன்றினோடு ஒன்று ஒவ்வா பூதங்கள். இந்த பஞ்சபூதங்களோட இயல்பு என்னன்னா ஒன்றோட ஒன்று பொருந்தியே போகாது. இப்போ பாருங்கள், மண் இருக்கிறது, மண் தண்ணீரில் கரைந்து போய்விடுகிறது. நெருப்பு இருக்கிறது, அந்த நெருப்பு தண்ணீரில் அணைந்து போய்விடுகிறது. நீர் இருக்கிறது, அது நெருப்பு சுட்டுக்கிட்டே இருந்தால் ஆவியாக போயிடுது. இந்த பேதங்களுக்குள் மாட்டாத ஒரே பூதம் ஆகாசம். அது ஆகாசத்தை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதிகபட்சம் ஓசோன் கூரையை கிழிக்கலாம், அவ்வளோதான் மனுஷன். அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. ஆக இந்த 4 பூதங்கள் ஒன்றோடொன்று முரண்படக்கூடியவை. ஒன்றோடு ஒன்று ஒவ்வா பூதங்கள். ஆனால் இந்த பூதங்கள் எங்கே ஒன்றுதுன்னு பாருங்கள். ஒரு கோயிலில் ஒரு இறை வடிவத்தை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுவதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது மண்ணால் கூட இருக்கட்டும். இப்போது மண் தண்ணீரில் கரைகிறது, ஆனால் சிலை செய்யக்கூடிய வித்தகர் ஒருவர் மண்ணையும் தண்ணீரையும் சரி விகிதத்தில் கலக்கிற போது அது இறை சொரூபமாக மாறுகிறது. இதை நெருப்பில் சரியான பதத்திலே சூடு பண்ணினால் அது திடமாக மாறுகிறது. அதன் முன்பு நீங்கள் வேள்வி இயற்றி கந்தப்பொருள்களை போட்டால் காற்று அந்த வாசனையை கொண்டு போய் எல்லா இடத்திலும் பரப்புகிறது. கும்பாபிஷேகத்தின் மீது ஆகாச தத்துவம் அந்த மண்ணுக்குள்ளே இறங்குகிறது. இந்த ஒன்றோடு ஒன்று ஒவ்வாத 5 பூதங்களுமே கடவுளை நான் தருவிக்க வேண்டும் நினச்சா ஒன்றோட ஒன்று கைகோர்க்குது. யார் இது கடவுள் நினைக்கணும்னு கூட இல்லை, பக்தியோட மனுஷன் நினச்சானாலே போதும், ஒன்றினோடு ஒன்று ஒவ்வாத பூதங்கள் ஒன்றி விடுகின்றன. இப்போ ஒன்றினோடு ஒன்று ஒவ்வா பூதங்கள் அப்படின்னு விராதன் சொன்னதற்கு நேர் எதிர்நிலையில் கவந்தன் துதியில் ஒரு வாசகம் வருகிறது. இறைவன் முன்பு இந்த அண்டங்கள் முரண் இற்று போயின, முரண் இற்ற அண்டங்கள்.
ஒன்றோடொன்று முரண்படக்கூடிய பூதங்கள் எல்லாம் இறைவன் முன்னிலையில் முரண்கள் அற்று போகின்றனவே, அதற்கு தான் யோகம் என்று பெயர். பொருந்தாதவையெல்லாம் பொருந்துகிற போது, ஒன்றோடொன்று பொருந்தாத பூதங்கள் ஒன்றோடொன்று பொருந்துமையானால் மனிதன், ஆறறிவு கொண்ட மனிதன் தனக்குள் ஒரு ஒருமையை காண வேண்டுமையானால் தன் உடலோடு மனதோடு உணர்வு நிலையோடு சக்தி நிலையோடு அவன் பொருந்தி போகிற போது இந்த அதிசயம் நடக்குது. சரி, இப்போ நான் நிறைவான செய்திக்கு வரேன். இதற்கு என்ன வழி? அதற்கு ராமாயணத்தில் சான்று இருக்கிறது. அதுதான் இந்த புத்தகத்தினுடைய கடைசி அத்தியாயம், பிரணவத்தின் பிரயோகம் என்று அந்த அத்தியாயத்துக்கு தலைப்பு தந்திருக்கிறேன். அது அந்த ஓங்காரம் அப்படிங்கிறத நம்ம ஒரு மதத்தினுடைய அடையாளமாக பார்க்கிறோம். சுவாமி சச்சிதானந்தர் சொல்லுகிறார், நம்ம ஓங்காரத்தை ஓம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் முறையாக யோக தீட்சை பெற்றவர்கள் அதை உச்சரிக்கிற போது அப்படிதான் சொல்லுவாங்க. ஓம் என்பது வெறும் புறநிலை, புறவயமான உச்சரிப்பு. அதை நீங்கள் ஒரு மந்திரமாக பிரயோகம் பண்ணுகிற போது அந்த சவுண்டினுடைய ஆர்டர், இந்த ஆம், அந்த ஆமென், ஆமீன் எல்லாத்துலேயுமே அந்த ஒலிக்குறிப்பு இருக்குது. ஏன்னா அது மதங்களை சார்ந்ததே கிடையாது. இது பிரபஞ்சத்தினுடைய ஒரு மொத்த ரகசியம். இந்த ஓங்காரம் மூலமாகிற போது, வித்தாகிற போது ஒரு மனிதனுக்கு இந்த யோக நிலை கைகூடுகிறது. அதனால தான் கடைசியில் ராமனிடத்தில் பிரம்மன் சொல்லுகிறான், சீதை தீக்குளித்து மீண்ட பிறகு, ராமா, உன்னை எல்லாராலையும் புரிஞ்சிட முடியாது, ஓங்கார பொருள் தெருவோர்தாம் உன்னை உணர்வோர், ஓங்கார பொருள் என்று உணர்ந்து இருவினை உகுப்போர். இந்த ஓங்காரத்தினுடைய அர்த்தமே நீதான் என்று தெரிந்தவர்கள் தன் வினையை கழித்து கொள்வார்கள். ஓங்கார பொருள் ஆம் அன்று என ஊழி சென்றாலும் ஓங்கார பொருளே பொருள் என்களா உறவோர். இதை ஆமாம் இல்லை என்று தர்க்கம் செய்கிறவர்கள் புறவயமாக பேசிக்கொண்டிருப்பார்களே தவிர உள்நிலையில் ஒருபோதும் உணரமாட்டார்கள் என்று பிரணவத்தை ஒரு பிரயோக மந்திரமாக கவி சக்கரவர்த்தி கம்பன் இதிலே தந்திருக்கிற பாங்கினையும் பார்க்கிறோம். எனவே யோகம் என்றால் பொருந்துதல். அந்த நிலை பொருந்தியவர்கள் யோகிகளாக ஞானிகளாக